9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமான 12 ராசிகளினும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கப் போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்வார். கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் 1 முதல் 15ஆம் தேதி வரையிலான நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பமில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். துணையைப் பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவர்கள் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இறுதி வரை துணைதான் கடைசி வரை இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கணவர் மனைவியிடம் இணக்கமாக செல்வது நல்லது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக பயன்படுத்துவதை கடைபிடிப்பது நல்லது. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையும் செல்வாக்கு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம் உண்டு. வாகனம் தொடர்பான விஷயங்களில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள், உறவுகள் விஷயத்தில் மேன்மை ஏற்படும். குலதெய்வ கோயில்களுக்கு செல்லும் யோகம் உண்டு. அதிகளவில் நன்மைகள் உண்டாகும். நரசிம்மர் கவசம் கேட்பது, படிப்பது பெரிய அதிர்ஷ்டம் பெறும் யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல வெற்றி லாபம் ஏற்படும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. காது, மூக்கு, தொண்டை, சளி, இருமல் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து துறைகளிலும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்துடன் சுற்றுலா, கோயில், உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் சூழல் அமையும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ஏற்றத்தை தரும். தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும்.